வளர்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். ஏன் சொன்னாரு? அன்னைக்கு இதே மாதிரி தான் நம்ம எல்லாம் நசுக்கணும், நம்மளுக்கான உதவியை செய்யக்கூடாது என்று ஒரு முறை அங்க இருந்துச்சு, டெல்லிக்காரன்ட்ட இருந்தது. காலங்காலமா பாரம்பரியமாகவே வடநாட்டில் இருக்கிறவன் எல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறான், நம்மளை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறான். ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடாதா? டெல்லிக்காரன் நல்லது பண்ணக்கூடாதா? நம்ம கொடுக்கக்கூடிய வரி எல்லாம் இடிக்குது. இந்தியாவிலேயே அதிக வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக வரி கொடுக்கக்கூடிய, நேர்மையாக வரி கொடுக்கக்கூடிய, ஏமாற்றாமல் வரி கட்டக்கூடிய மக்கள் யார்? தமிழர்கள். தமிழர்கள் தான் இந்தியாவிற்கு மிக நேர்மையாக வரி கொடுக்கக்கூடியவங்க. இந்தியாவில் அதிக வரி கொடுக்கிறோம் நம்ம தான். நம்ம கொடுக்கக்கூடிய வரியை வச்சுதான் உத்தரப்பிரதேச கஞ்சி குடிக்கிறான், பீகார்காரன் சப்பாத்தி சாப்பிடுறான். அவனுக்கான பள்ளிக்கூடம் கட்டுறதுல இருந்து, அங்க ரோடு ஓடுறதுல இருந்து காசு எங்க இருந்து போகுது? உங்க பாக்கெட்ல இருந்து போகுது, நம்ம மணி பர்ஸ்ல இருந்து போகுது, நம்ம வீட்டுல இருந்து போகுது, நம்ம கொடுக்கக்கூடிய வரி. ஆனால் நமக்கு என்ன திட்டமும் தர மாட்டேன்னு சொல்றான். எத்தனை திட்டத்தை கொண்டு வர முடியும்? இந்த நாகை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எத்தனை திட்டத்தை கொண்டு வர முடியும்? ஏன் கொண்டு வரவில்லை? ஏன் செய்யறதில்லை? ஏன் செய்யறதில்லை? மதுரையில, மதுரை நகரம் என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்தியாவில் மிக பழமையான நகரம் மதுரை நகரம். அந்த மதுரை நகரத்துக்கு மெட்ரோ ரயில் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். மெட்ரோ ரயில் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். கோயம்புத்தூர் நகரம் தொழில் நகரம், லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய நகரம். அந்த நகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுறானா? கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா ஏறுறதுக்கு ஆளே இல்ல, ரயில்ல போறதுக்கு ஆளே இல்ல. இந்தூர்லயும் போபாலையும் மெட்ரோ ரயில கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்தான்? ஏன்னா அது டெல்லிக்கார ஊரு, இந்திக்கார ஊரு. நம்ம காசு அங்க போகுது, நமக்கு வரமாட்டேங்குது நம்ம காசு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சியை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி நம்ம எல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்குது. இதெல்லாம் நான் சொல்றது ஏதாவது பொய் இருக்கா? நீங்க ஏதாவது பொய்ன்னு சொல்லிட முடியுமா? இதெல்லாம் நடக்காத விஷயமா? கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம், கண்ணுக்கு முன்னாடி பாக்குற இத்தனை கொடுமையை பாக்குறோம். தமிழன் கொதித்தெழ வேண்டாமா? தமிழன் போராட்ட களத்துக்கு வர வேண்டாமா? ஜல்லிக்கட்டை கண்ட இந்த இனம் வீதியிலே வந்து நின்று மாட்டுக்காக போராடிய இந்த இனம் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்காகவும் நாம் போராட வர வேண்டாமா? பிஜேபியை விரட்ட வேண்டாமா? நரேந்திர மோடியை திருப்பி எடுக்க வேண்டாமா? அந்த இந்துத்துவ கூட்டணியை வீழ்த்த வேண்டாமா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், யோசிச்சு பார்க்கணும். 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வீதியில வந்து நின்னா தமிழ லட்சக்கணக்கில் வந்து நின்னா, லட்சக்கணக்கில் வந்து ஏன் வந்து நின்னோம்? நம்ம அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஏன் வந்து நின்னோம்? ஜல்லிக்கட்டு காலையவே பார்க்காத சென்னையில 10 லட்சம் பேர் வந்து நின்னா போராடுறதுக்கு. ஜல்லிக்கட்டுல என்னன்னே தெரியாத கோயம்புத்தூர்ல வந்தா, எல்லா ஊர்களையும் போராட்டத்துக்கு தமிழ வந்தா. ஏன் வந்தானா? தமிழனோட சுயமரியாதையை பிஜேபி சோதிச்சு பார்த்தது. பொங்கலுக்கு விடுமுறை விட மாட்டேன்னு சொன்னா அதற்காக போராட வந்தார்கள். அடுத்து தமிழர்களுடைய பண்பாடாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அனுமதி தர மாட்டோம் என்று மோடி சர்க்கார் சொன்னது. தமிழை வீதிக்கு வந்துட்டான். ஒரு மாட்டுக்காகவே வீதிக்கு வந்தவன் மானத்திற்காக வரமாட்டானா? மானத்திற்காக வரமாட்டானா? இன்னைக்கு மோடி சர்க்கார் என்ன சொல்லுது? பிஜேபி என்ன சொல்லுது? நம்ம என்ன கேட்கிறோம்னா, மதுரையில மெட்ரோ ரயில் வந்தா தொழில் வரும், கோயம்புத்தூர்ல மெட்ரோ வந்தா தொழில் வரும், வேணா மக்களால போக முடியும், வர முடியும் நகரத்துக்கு. யோசிச்சு பாருங்க, மதுரையிலையும் சரி கோயம்புத்தூர்லயும் சரி எல்லா இடத்துலயும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பாலம் கட்டி பாலம் கட்டி பாலம் கட்டி 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை கோடி செலவு பண்ணாலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியாது. எல்லாருக்கும் வண்டி வாகனம் தேவைப்படுகிறது. ஆனா ஒரு மெட்ரோ ரயில் வந்ததுன்னா இத்தனை செலவு நம்மளுக்கு கிடையாது, இத்தனை போக்குவரத்து நெரிசல் கிடையாது. அதனால்தான் மெட்ரோ ரயில் வேணும்னு சொல்றோம். சென்னையில் மெட்ரோ ரயில் வந்ததற்கு பிறகு போக்குவரத்து என்பது எளிதாக மாறியது. தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், படிக்க செல்லக்கூடியவர், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் எளிதில் செல்கிறார்கள். எந்த துயரமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் செல்கிறார்கள். அந்த பொது போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நகரம் வளர்றதுக்கு. 120 வருஷத்துக்கு முன்னாடியே லண்டன்ல வந்துருச்சு. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் இந்த மெட்ரோ ரயில் 120 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல மெட்ரோ ரயில் வரக்கூடாதுன்னு பிஜேபி காரன் ஒத்த கால நிக்கிறானே. பிஜேபி காரனை பார்த்து நீங்க கேட்கணுமா இல்லையா? அப்படி என்னடா தமிழ்நாட்டு மேல உங்களுடைய மோடிக்கு இவ்வளவு கோபம், இவ்வளவு வஞ்சனை என்ன? மகாராஷ்டிராவில இருந்து முதலமைச்சர் வர்றாரு, பட்னாவிஸ். அவர் எந்த முதலமைச்சர்? பிஜேபி முதலமைச்சர். எங்க வர்றாரு? மதுரைக்கு வர்றாரு.
முதல்ல நீ உன் மாநிலத்தை விட்டு என் மாநிலத்துக்கு வர்றதே தப்பு. என் மாநிலத்தில் வந்து தேர்தலில் பங்கெடுத்து தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதும் தமிழர்களை இழிவுபடுத்துவதும் வேலை பண்றதே தப்பு. அதையும் மீறி மதுரைக்கு வந்து மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் என்ன பேசுறாருன்னா, நீங்க பிஜேபி வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அவரை நேரடியாக நரேந்திர மோடி சந்தித்து மதுரைக்கு மெட்ரோ ரயில் நான் தருவார் என்று நான் சொல்லுகின்றேன், உறுதி கூறுகின்றேன் பேசுறாரு. பிளாக்மெயில் பண்றாருங்க, மிரட்டுறாரு. நீ ஓட்டு போலன்னா உனக்கு மெட்ரோ தர மாட்டேன்னு சொல்றாரு. நான் பிஜேபி காரனை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு மக்களையே வந்து எனக்கு ஓட்டு போட்டாதான் மெட்ரோ ரயில் தருவேன்னு சொல்றிய, கோயம்புத்தூர்கார ஓட்டு போட்டு வானதி சீனிவாசனை தேர்ந்தெடுத்தானே, அப்ப ஏன் மெட்ரோ ரயில் தரல? அப்ப எங்க போச்சு? பிஜேபி காரனை பார்த்து நீ கேட்கணும். ஓட்டு போட்டாதான் மெட்ரோ ரயில் தருவேன்னா கோயம்புத்தூர்கார ஓட்டு போட்டானே மெட்ரோ ரயில் கொடுத்தியா? நீ கொடுத்தியா? கொடுக்கல, கொடுக்கவே இல்லை, கொடுக்க மாட்டாங்க. நீ 234 தொகுதியில் பிஜேபி காரன் ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணது மாட்டாயா நரேந்திர மோடி? அதாயா உண்மை. அவங்களுக்கு தமிழ்நாட்டை அழிக்கணும், தமிழ் மொழி அழிக்கணும், தமிழன் தலைமுக விடக்கூடாது வஞ்சகம் கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அதை புரியாம அதிமுக காரங்க கூட்டணி வச்சிருக்காங்க. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அதிமுக பார்க்கவே பரிதாபமா இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பெரிய கட்சி, ஆட்சி செய்யல மிக முக்கியமான ஒரு பங்குகளை செய்த ஒரு கட்சி நீங்க. ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்லுச்சு? மோடியா லேடியான்னு சொல்லி துணிச்சலை எழுத்து நின்னுச்சு. மோடியை வர விடாம, மோடியை ஜெயிக்க விடாம திருப்பி அடிச்சு. அந்த அம்மா அவங்கள பார்க்க விரும்பல, சுயமரியாதையோட நின்னுச்சு. அந்த அம்மாவுக்கு அப்புறம் அந்த அம்மா எப்படி ஜெயிலுக்கு போச்சு உங்களுக்கே நல்லா தெரியும். பிஜேபி காரன் பெரும்பாலான கோர்ட்ல ஜட்ஜை எல்லாம் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படித்தான் நான் ஜெயலலிதா அம்மையாரே ஜெயிலுக்கு அனுப்பினாங்க. அந்த அம்மா போயிட்டு வந்து என்ன ஆனாங்க தெரியாது, நல்லாதான் போனாங்க. வெளியே வந்து 1 வருஷத்துக்குள்ள இல்லாம போயிட்டாங்க, இல்லாம போயிட்டாங்க. உண்மையா விசாரணை நடத்தணும்னா ஜெயில என்ன நடந்ததுதான் விசாரிக்கணும். அப்ப அதிமுக கட்சிக்காரர்களை பார்த்து கேட்கிற, உங்க கட்சி மீது நீங்கள் அக்கறை இருந்தால், ஜெயலலிதா அம்மையார் மீது உங்களுக்கு மரியாதை இருந்தால், அவரை ஜெயிலுக்கு அனுப்பி அவர் உடல் நலத்தை சிதைத்த பிஜேபி மேல உங்களுக்கு கோபம் வரணுமா இல்லையா? கோபம் வரணுமா இல்லையா? தனியா போட்டி போட்டா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க வக்கு இல்லாத பிஜேபிக்கு 40 சீட்டு, 27 சீட்டு பிஜேபிக்கு அதோட கூட்டணிக்கு சேர்த்து 40 இடத்துல தாமரை சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு எடப்பாடியார் அவர்கள். எப்படி கொடுத்தாரு? ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியாத கட்சி அது பிஜேபி. வாய்களையே பேசுவாங்க, கலவரம் பண்றதுக்கு எல்லாம் பேசுவாங்க, ஜாதியா மதமா தமிழனை பிரிப்பதற்கு எல்லாம் பேசுவாங்க, வக்கனையா பேசுவாங்க. ஆனா ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியாது. அந்த கட்சிக்கு எப்படி சார் 40 சீட்டு கொடுத்தீங்கன்னு அதிமுக கேட்கிற ஒருத்தர் கூட முதுகெலும்புள்ள ஒருத்தர் கிடையாதா? கிடையாதா? உண்மையா சொல்லணும்னா அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பாஜகவை தோற்கடித்தாக வேண்டும். முதல் வேலையை செய்ய வேண்டியது யாரு? அதிமுக காரங்க தான் அதிமுக தோற்கடிக்கணும். இல்ல உங்க கட்சியை காப்பாற்ற முடியாது சார். அதிமுகவுக்கு இன்னைக்கு 4 அணியோ 5 அணியோ இருக்குது. அதிமுகவை உடைத்து 4ஆக 5ஆக மாத்தினது யாரு? எத்தனை அணி இருக்கு? அந்த கட்சி உடஞ்சு எத்தனை கட்சி வந்திருக்கு வெளியே? சசிகலா அம்மையார் ஒரு கட்சியா வந்திருக்கிறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் போனாரு, இபிஎஸ் ஒரு பக்கம் போனாரு, டிடிவி ஒரு பக்கம் போனாரு. நீ எத்தனை பேர் எத்தனையா உடஞ்சான்னு யாருக்குமே தெரியாது. அதிமுகவை உடைத்தது யார்? அதிமுக உடைச்சது யார்? திமுகவா? கம்யூனிஸ்டுகளா? யார் உடைச்சாங்க? பிஜேபி உடைச்சது. அதிமுக கட்சியை உடைத்தது பிஜேபி. எந்த கட்சியை உடைத்தாரோ அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்களே அதிமுக காரர் எடப்பாடியார் அவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், உங்கள் கட்சியையே நீங்கள் காப்பாற்ற முடியவில்லையே, பிறகு எப்படி தமிழ்நாட்டை நீங்கள் காப்பாற்றுவீர்கள்? எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்க? உங்க கட்சியை காப்பாற்ற முடியல. உங்க கட்சி 5ஆ உடைச்சுட்டா, நாளைக்கு பிஜேபி காரனோட சேர்ந்து ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை உடைக்க மாட்டான். என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நிச்சயமா சொல்ல முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்ல, அதிமுக காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சரா வருவார், வெற்றி பெற்றானு. தயவு செய்து நினைக்காதீங்க, உங்க ஆளுங்க இன்னைக்கு ஜெயிக்க போறது இல்ல. அப்படியே ஜெயிச்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக்க வர்றதுக்கு நரேந்திர மோடி என்ன இழிச்சவாயனா? அவரு நயினார் நாகேந்திர முதலமைச்சராக்கி விட்டு போயிருவார். 5 சீட்டு ஜெயிச்சு நயினார் நாகேந்திர முதலமைச்சராக்கி விட்டு போயிருவாரு. நான் பொய் சொல்லல. மகாராஷ்டிரால என்ன நடந்தது? பீகார்ல என்ன நடந்தது? 20 சீட்டு 30 சீட்டு ஜெயிச்சுட்டு மொத்தமா நிதிஷ்குமார் தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு ஆட்சியை கைப்பற்றிட்டு போயிட்டான் பிஜேபி கார.
அவன் பெரும்பான்மை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க கட்சியை உடைச்சி அவனுக்கான ஆளை மாத்தி விட்டு போயிட்டே இருக்கான். தமிழ்நாட்டில் அவன் நினைக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இப்படி ஒரு நாசகாரமான கட்சி, ஒரு கேவலமான கட்சியை நம்ம இன்னைக்கு வரலாறு பார்த்திருக்கோமா? அடுத்த கட்சியை அழிக்கக்கூடியது, தமிழ்நாட்டை அழிக்கக்கூடியது, தமிழனை வஞ்சிக்கக்கூடியது மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கட்சியை நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோமா? மதுரைக்கு மெட்ரோ தர வக்கு இல்ல, ஆனா திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்து வச்சு கலவரம் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்றான். நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழனுக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு பிஜேபி காரனா கத்து கொடுத்தான்? நீங்க தான் கத்து கொடுத்தீங்களா? உங்க கட்சி தலைவர் தான் முதல்ல காவடி எடுத்தாரா, அளவு ஊத்தினாரா, மொட்டை அடிச்சாரா? நரேந்திர மோடி மொட்டை அடிச்சுட்டு திருப்பரங்குன்றம் மலைக்கு போனாரா? அமித்ஷா மொட்டை அடிச்சு காவடி தூக்கிட்டு பழனி மலைக்கு போனாரா? இல்ல திருச்செந்தூர்ல காவடி எடுத்து ஆடுறதுக்கு வட இந்தியாவிலிருந்து பட்லாமிஸ் அனுப்பி விட்டாங்களா? உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆனா திருப்பரங்குன்றத்தை வச்சுட்டு கலவரம் பண்றதுக்கு மட்டும் வந்து நின்ட்டானுங்க. ஏன்? அந்த சிக்கந்தர் இருக்கு, அங்கதானே 1000 வருஷமா இருக்குது. அத்தனை வருஷமா அங்கதானே மக்கள் இருக்கிறாங்க, போறாங்க வர்றாங்க, முருகனையும் கும்பிடுறாங்க, சிக்கந்தர் தர்காவையும். நான் மதுரைக்காரன், மதுரையில் இருந்திருக்கிறேன். இன்னும் எனக்கு முதல்ல மொட்டை போட்ட திருப்பரங்குன்றத்துல தான், அங்கதான் எங்க வீடு இருந்தது. நீ யார் சொல்றதுக்கு எங்க ஊர்ல எது இருக்கணும் எது இருக்க கூடாதுன்னு? நல்லாதானே தமிழ்நாடு இருக்குது. நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா அங்க பெரிய பள்ளிவாசல் இருக்கு, பழைய பள்ளிவாசல். அது அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு இடத்தை கொடுத்து அதை கட்டுவதற்கான பொருளை கொடுத்தது யார் என்றால், 900 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ஆண்ட மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கொடுத்தார். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கொடுத்துதான் அந்த பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டது. கன்னியாகுமரி தேங்காய் பட்டணத்தில் இந்தியாவிலே பழைய பள்ளிவாசல் இருக்குது. அதுவும் பாண்டியர் காலத்துல நடந்தது. தமிழர்களுக்கு மதம் முக்கியம் இல்லை, மொழி முக்கியம். நாங்கள் தமிழர்கள், இனத்தால் தமிழர்கள். நாங்க என்ன சாமி வேணா கும்பிடுவோம்யா, ஆனா நாங்க தமிழன். நீ என்னதான் பட்ட போட்டாலும் சரி, நீ காவடி தூக்குறேன்னு சொன்னாலும் சரி, நீ குஜராத்துக்காரன்னா, நீ டெல்லிக்காரன்னா, நீ உத்தரப்பிரதேசக்காரன்னா, நீ இந்திக்காரன் தானே ஒழிய நீ தமிழன் கிடையாது. பிஜேபி காரன் தமிழன் கிடையாது. பிஜேபிக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவன் அந்நிய கட்சி, தமிழ்நாட்டுக்கு தொடர்பு இல்லாத அந்நிய கட்சி. அவன் இன்னைக்கு கட்சியில் என்ன பேர் வச்சிருக்கான்? இந்திக்காரன் தான் பேருக்கு வச்சிருக்கான், இந்திக்காரன் தான் பொறுப்பாளராக போடுறான். இன்னைக்கு நரேந்திர மோடி பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறாரு, என்னையா பேர் வச்சிருக்கானா? இந்தியில பேர் வச்சிருக்கான். தமிழ்நாடு வளர்த்துவோம், தமிழ்நாடு வளர்ச்சிக்கு செய்ய போறோம்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் கூட தமிழ்ல இல்ல. விக்சி தமிழ்நாடு வச்சிருக்கான், விக்கி கிட்ட தமிழ்நாடு நினைக்கிறேன். கொண்டையில பிஜேபி மாட்டுச்சுன்னா விக்கி கிட்ட தமிழ்நாடு தான், அது பேர் அப்படிதான் வச்சிருக்கான். பேரு கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றேன்னு ஒரு திட்டம் சொல்றான், அதுக்கு கூட பேர் எதுல வச்சிருக்கான்? இந்தியில வச்சிருக்கான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். மே 17 இயக்கம், திராவிட இயக்கம் 100 ஆண்டு காலமாக நடத்தி வருகிற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் கடந்த 1-2 வருஷமா நடத்திட்டு வர்றோம். கடந்த மாசம் எல்லா ரயில்வே நிலையத்திலும் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய போராட்டத்தை ஆரம்பிச்சோம். நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல எதுக்கு இந்தி? நாகப்பட்டினத்துல எதுக்கு இந்தியில பேர் எழுதி வச்சிருக்கிற? நாகூர்ல எதுக்கு இந்தியில எழுதி வச்சிருக்க? திருவாரூர்ல எதுக்கு இந்தி? திருத்துறைப்பூண்டில எதுக்கு இந்தி? மன்னார்குடியில எதுக்கு இந்தி? நாங்க உத்தரப்பிரதேசமா தமிழ் எழுதி வச்சிருக்கிறியா? இல்ல இல்ல. இப்ப வடநாட்டுல இருந்து வர்றவன் இங்க வந்து நல்ல வக்கணையா நம்ம பேரெல்லாம் பார்த்து அவர் வசதிக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் யார் காசுல பண்ற? ஏன் காசுல பண்ற? ஏன் வரி பணத்துல பண்ற? அதனால இந்தி அளிக்கிற போராட்டத்தை ஆரம்பிச்சு நடத்தணும். அதுல எங்க அமைப்பினுடைய பொறுப்பாளர் தோழர் சிவா திலீபன் அவர்கள் சென்னையில நாங்க ஸ்டேஷன்ல இந்தியை அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு ஓடுகிற ரயிலுக்கு முன்னால் குதித்து தன் இன்னுயிரை கொடுத்து தமிழ் மொழிக்காக தன்னுயிரை கொடுத்து ஒரு ஈகியாக மாறினார். போன மாதம் எனக்கு மிக நெருங்கிய நண்பர், 2 பெண் குழந்தைகளினுடைய தந்தை, அருமையான தோழர், சமரசம் இல்லாத ஒரு போராளி, திராவிட இயக்க பற்றாளர், பெரியாரிய பற்றாளர், தமிழ் மொழி மீது தனியாத தாகம் கொண்டவர். சீமான் மாதிரி கிடையாது. தமிழ் மொழியை வைத்து பிழைக்கக்கூடிய சீமானை போல, பெரியாரை பற்றி அவதூறு பேசுகின்ற அந்த கும்பலை போலவெல்லாம் கிடையாது. உண்மையாக நேசித்து எங்கள் தோழன் உயிரை கொடுத்திருக்கிறார் 1 மாதத்திற்கு முன்பாக. எதற்காக கொடுத்தாரு? நல்லா யோசிக்கணும்.
இங்க இந்தியை எதிர்ப்பது என்பது திடீர்னு இந்திய எதிர்க்கணும்னு சில பேர் கேட்டாங்க. நான் சொல்றோம், ஏன் இந்திய எதிர்க்கிறோம்னா, இங்க ரயில்வே நிலையத்துல போய் பாருங்க, ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து ரயில்வே போலீஸ்ல இருந்து எல்லாமே இந்திக்காரனா இருக்கிறான். திருச்சி பொன்மலைக்கு போங்க, இந்திக்காரனுக்கு மட்டும்தான் வேலை. துப்பாக்கி தொழிற்சாலை இந்திக்காரனுக்கு மட்டும்தான் வேலை. பேங்க் போய் பாருங்க, வங்கிக்கு போய் பாருங்க, இந்திக்காரனுக்கு மட்டும்தான் வேலை. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இந்திக்காரனுக்கு வேலை, சிபிஐ ஆபீஸ் இந்திக்காரனுக்கு வேலை, பாஸ்போர்ட் ஆபீஸ் இந்திக்காரனுக்கு வேலை, அங்கே ஆவடி தொழிற்சாலையில் இந்திக்காரனுக்கு வேலை, பெல்லில இந்திக்காரனுக்கு வேலை, அங்க ஐசிஎம் கோச் பாட்டில் இந்திக்காரனுக்கு வேலை, என்எல்சில நெய்வேலி நிக்னேட் கார்பரேஷன் இந்திக்காரனுக்கு வேலை, சேலம் உருக்காலையில் இந்திக்காரனுக்கு வேலை. எல்லா இடத்திலும் இந்திக்காரனுக்கு மட்டும்தான் வேலை என்று மோடி சர்க்கார் நம்மீது திணித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம இளைஞன் வேலை இல்லாமல் இருக்கிறான். 2.5 லட்சம் வேலைகள் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைகள், மோடி அரசாங்கத்துடைய வேலைகள், 2.5 லட்சம் வேலைகள் தமிழ் இளைஞனுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிஜேபியை விரட்டணுமா கூடாதா? அப்படிப்பட்ட பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை விரட்டணுமா கூடாதான்னு யோசிங்க. இவங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி செய்ய விட்டா நாளைக்கு நம்ம எப்படி வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விஷயம் இருக்கு. நான் பேச விட்டீங்கன்னா இரவு முழுக்க நான் பேசுவேன். கேட்கறது நீங்க தயாரா இருந்தா சொல்லுங்க, இரவு முழுக்க நான் பேச தயார். அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான் தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் நிலத்துக்கும், தமிழ் இனத்திற்கும். இதை பற்றி எல்லாம் கேட்பதற்கு இங்க சீமான் கும்பல் எல்லாம் வருவதில்லை. பிஜேபி காரனோட சேர்ந்து மணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பிஜேபி காரனோட சேர்ந்து அவனுக்கு என்ன தேவையோ அந்த வேலையை செஞ்சுட்டு கேட்டா தமிழ்ங்கிறான், கையை தூக்குறான், காலை தூக்குறான். ஒத்த வேலை பண்ணல, தமிழுக்காக கிள்ளி போடவில்லை. தமிழை காட்டி கொடுத்து பிழைக்கக்கூடிய வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்துக்கெல்லாம் ஓட்டு போடுவது என்பது தயவு செய்து தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி விடாதீங்க. சீமானுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை அவமானப்படுத்திடாதீங்க. அது போல ஒரு வியாபாரியை தமிழ்நாடு பார்த்ததில்லை, ஒரு அரசியல் புரோக்கரை தமிழ்நாடு பார்த்ததில்லை. தமிழை வைத்து, ஈழத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒருவரை நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் வாழ்நாளில் நாங்கள் எங்கள் இயக்கத்தில் ஒரு உயிரை கொடுத்திருக்கிறோம், ஒரு உயிரை ஈகம் பண்ணியிருக்கிறோம். அப்படி நின்று தமிழருக்கு போராடிய இந்த இயக்கம், மேற்பொருள் இயக்கம் நாங்கள் சொல்லுகின்றோம். அன்பானவர்களே, தமிழ்நாடு பிழைக்க வேண்டும் என்றால் அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும். அதான் முக்கியம். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் லதா அவர்கள். நான் ஒன்னே சொல்லணுங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தொடர்ச்சியாக மக்கள் உரிமைகளுக்காக போராடி வருகிறார்கள். அவர்கள் எந்த அணியில் இருந்தாலும் சரி, மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதல் குரல் கம்யூனிஸ்டுகளிடமிருந்து தான் எழுகிறது. அப்படிப்பட்டவர்களை இங்க சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, ஆளுங்கட்சி கூட்டணியில் மட்டும் இல்லை, எதிர்கட்சி வேலையும் அவர்கள் தான் செய்தார்கள். எடப்பாடி செய்யவில்லை, எடப்பாடி அவர்கள் செய்யவில்லை. நீங்கள் இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுத்தார்கள். தமிழ் இனத்திற்காகவும் அவர்கள் தான் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பினார்கள். அது தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இது வெறும் தேர்தல் அல்ல, வெறும் தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டை காக்கிறதுக்காக நாம் நடத்தக்கூடிய வாழ்வா சாவா போராட்டம். மோடி சர்க்கார், பிஜேபி காரன் தமிழ்நாட்டை நசுக்கணும்னு நினைக்கிறான், தமிழ் மொழியை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், தமிழை வாழ விடாம மொத்தமா அவர்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறான். இந்த கும்பலை ஒரு நாளும் அனுமதித்து விடாதீர்கள். அதிமுகவுக்கு மேல உங்களுக்கு அபிமானம் இருக்கும் என்றால், அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கட்சியை முற்றிலுமாக பிஜேபி அழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? எடப்பாடியார் பேசுறாரு, மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமா இருந்தா தானே நல்ல திட்டத்தை எல்லாம் கொண்டு வர முடியும். மத்திய அரசாங்கத்தோடு சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி நல்ல திட்டத்தை கொண்டு வர முடியும்? நாங்க அப்படிதான் மத்திய அரசாங்கத்துக்கு இணக்கமாக இருந்து நல்ல திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தோம்ல அப்படின்னு எடப்பாடியார் பேசுறார். நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறீங்களே, இந்த நீங்க ஆட்சி செஞ்ச 4 வருஷத்துல மத்திய அரசாங்கத்தோட பேசி கொண்டு வந்த 4 நல்ல திட்டத்தை சொல்லுங்க. ஒரு 4 நல்ல திட்டத்தை சொல்லுங்க. சொல்ல முடியுமா? உங்களாலே சொல்ல முடியாத விஷயத்தை நீங்க எதுக்கு சார் காதுல பூசுறீங்க? எல்லாத்துக்கும் உங்களாலே சொல்ல முடியல. 4 வருஷம் பிஜேபிக்கு அடிமையாகத்தான் நீங்கள் ஆட்சி செய்தீர்கள். பிஜேபி சொல்லக்கூடியது எல்லாம் செய்தீர்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று ஒரு திட்டத்தையும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை. எடப்பாடியார் அவர்களே, உங்களாலே கொண்டு வர முடியலையே. அப்படி ஏதேனும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்துவதற்காக செய்த வேலைகள் எத்தனை. தமிழ்நாட்டில் அன்னைக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டு மழை வர்றதுக்காக யாகம் பண்றேன்னு அதுக்கு 2000 கோடி ஒதுக்கி வச்சாரு. ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா? மறந்துட்டோமா? எடப்பாடியார் ஆட்சி காலத்துல
மழை வரலன்னு சொல்லி யாகம் பண்றதுக்கு பாப்பானுங்களுக்கு 2000 கோடியை ஒதுக்கி வச்சாங்க. இது நடந்துச்சு. இது விவசாயிக்கு காசு கொடுத்தா பொழைச்சிட்டு போயிருப்பான். அவன் என்னடா பாப்பா என்னடா அண்டான உட்கார வச்சு அண்டாங்குள்ள உட்கார்ந்து யாகம் பண்றான், பூஜை பண்ற 2000 கோடியை ஒதுக்கி வச்சது மறந்துட்டோமா? இதாங்க நீங்க பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுக செய்த திட்டம். இங்க எல்லா இடத்திலும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கக்கூடிய வகையில பிஜேபி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு வலிமை தாருங்கள். உங்கள் வாக்கு சுத்தியல் நட்சத்திரம் அருவாள் சின்னத்தில், அருவாள் சுத்தியம் நட்சத்திரம் சின்னத்தில் நீங்க வாக்களிக்கும் போது இந்த அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் என்பதே அருமையான ஒரு தத்துவார்த்த செய்தியை நமக்கு சொல்லுது. தொழிலாளர்களாகிய விவசாய தொழிலாளர்களுடைய அருவாளும் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி ஏந்தி பிடித்திருக்கக்கூடிய அந்த சுத்தியலும் சேர்ந்து நின்றால் விடியலாக நட்சத்திரம் மாநில மலரும் என்று சொல்லுகின்ற அந்த சின்னம் தான் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற தோழர் லதா அவர்களுடைய சின்னம். அந்த சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னம் என்பது தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காகவும் தொழிலாளர்கள் அதிகாரத்துக்கு செல்வதற்காகவும், தொழிலாளிக்கு அதிகாரம் வேணும், தொழிலாளிக்கு அதிகாரம் வேண்டும். அவன் வெறும் கூலி வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கு மட்டுமல்ல, அந்த தொழிலாளி அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அவன் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும், பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், சட்டங்களை இயற்ற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை நடத்த வேண்டும் என்கின்ற முழக்கத்தின் கீழ் வந்த சின்னம் தான் அந்த சின்னம். அது ஒரு சுயமரியாதை சின்னம். தொழிலாளர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பொற்காலமாக மாற்றுகிறோம் என்று உலகம் முழுவதும் உறுதி கொடுத்த சின்னம் அந்த சின்னம். அந்த சின்னம் வெற்றி பெற வேண்டும். ஒரு காலத்திலும் அது தோற்று போகக்கூடாது. அதை நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு வடநாட்டிலிருந்து ஒரு படையெடுப்பு நடக்குதுங்க, பார்த்துட்டு சும்மா இருப்போமா? கடந்த காலமாக இருந்தால் வடநாட்டில் டெல்லியில இருந்து ஒருத்தன் வர்றான். நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, வடக்க தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? வடக்கிலிருந்து வர்ற காத்து வாடை காற்று நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவான். வடக்கிலிருந்து வர்ற எதுவும் நல்லது கிடையாதுங்க. நான் சொல்ற வடக்கு என்பது டெல்லியிலிருந்து வரக்கூடிய எந்த அதிகாரமும் தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. வடநாட்டில் எத்தனையோ பேர் ஆட்சி செஞ்சிருக்கிறான், எத்தனையோ சுல்தான் வந்திருக்கிறான், எத்தனையோ குப்தர்கள் வந்திருக்கிறான். எவனும் தமிழ்நாட்டை ஆண்டதில்லை. தமிழ்நாட்டை அவன் ஆள விடுவதற்கு தமிழன் ஒரு நாளும் அனுமதித்ததில்லை. வந்தானா மறிச்சிருவான் எல்லையிலேயே. தமிழ மறிச்ச நீ யாரா டெல்லிக்கார இங்க வந்து ஆட்சி செய்யறதுன்னு அங்கேயே மறிச்சு நின்று நிறுத்திடுவான். தமிழ்நாட்டை எவரும் ஆட்சி செய்ததில்லை. நாம் சென்றிருக்கிறோம் வடநாட்டிற்கு. வடநாட்டை நாம் ஆட்சி செய்வதற்கு படை நடத்தி சென்றிருக்கிறோம். இமயமலையிலே கல்லெடுப்பதற்காக அன்றைக்கு சென்றிருக்கிறோம். 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழன் சென்றிருக்கின்றான், மலேசியா சென்றிருக்கின்றான், கடாரம் சென்றிருக்கின்றான், தமிழன் சென்றிருக்கிறான், கடலை ஆண்டிருக்கின்றான், நிலத்தை ஆண்டிருக்கிறான். ஆனால் வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழன் ஒரு நாளும் அனுமதித்ததில்லை. மறித்து நிற்கிறான், சண்டை போடுகிறான், மானத்தோடு போராடுகின்றான். அதான் தமிழன் வரலாறு. அப்ப வடக்கிலிருந்து வரக்கூடிய பிஜேபியும் அதன் கூட்டணியையும் நாம் வீழ்த்த வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே அன்பான தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தேர்தல் என்பது பிஜேபி கூட்டணியை வீழ்த்துவதற்காக நாம் அனைவரும் உறுதி எடுத்துக்கக்கூடிய தேர்தல். நமது கம்யூனிஸ்ட் தோழர்கள் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உறுதி இருக்கக்கூடிய தேர்தல். ஆகவே அந்த வகையில வெற்றி வேட்பாளராக பெருவெற்றி பெறணும். சாதாரண வெற்றி அல்ல. எதிர்கட்சியினர் தமிழ்நாட்டை நாங்கள் தாரை பார்க்கிறோம் வடநாட்டுக்கு என்று சொல்லுகின்ற அதிமுக கூட்டணியினர் கட்டுத்தொகை பெறாமல் தோற்கடிக்கப்பட வேண்டும். டெபாசிட்டே கிடைக்காத வகையில் நீங்க தோற்கடிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? உங்க நண்பர்களிடத்தில் பேசுங்க, சொந்தக்காரங்கிட்ட பேசுங்க, பிஜேபி காரன் பண்ற அநியாயத்தை பேசுங்க. தமிழ்நாட்டில் கலவரம் இவன் மட்டும் ஜெயிச்சுட்டு என்ன ஆகும்? ஒரிசால கலவரம் நடக்குதுங்க. 80 வருஷமா அங்க பிஜேபி கிடையாது. இப்ப பிஜேபி ஏமாத்தி ஜெயிச்சுட்டு உள்ள போயிட்டான். அங்க ஒரிசால தேர்தல் நடக்குது. நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை தமிழன் திருடிட்டு போயிட்டான். தமிழன் திருட. இத சொன்னது யாரு? நரேந்திர மோடி அரசாங்கத்தை சார்ந்தவர்கள். அவர் சொல்றாருங்க, இங்க ஏதோ பெரிய யோக்கிய மாதிரி வந்து தமிழ் சிறந்த மொழியில் பேசுறாரு நரேந்திர மோடி. ஒரிசா தேர்தல் என்ன பேசினாரு கேட்டு பாருங்க. என்ன பேசினாரு கேட்டு பாருங்க. பூரி ஜெகநாதர் கோவிலை தமிழன் எடுத்துட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். மாமா, நம்ம பூரி ஜெகநாதர் கோவிலை நம்ம கொள்ளையடிச்சிட்டோம், நம்மள திருடர்கள், தமிழர்களை விடாதீர்கள் உள்ளே என்று ஒரிசாவில் நின்று தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியவர் தான் இந்த பிஜேபியினுடைய தலைவர்கள். நரேந்திர மோடி பேசினாரு. ஒரு விளம்பரமே போட்டா
நல்ல தளவாழ இலையை போட்டு சோறு திங்கக்கூடிய ஒரு தமிழன் ஒரிசா மக்களை ஏமாற்றுகிறான் என்று சொல்லி வீடியோ போட்டது பிஜேபி. தமிழனை ஒரிசாவில் அவமானப்படுத்தி பிரச்சாரம் செய்தது பிஜேபி, நரேந்திர மோடி. அது மட்டும் இல்ல, பீகாருக்கு போனானுங்க. பீகார் தேர்தலில் போய் என்ன பண்ணாங்க பிஜேபி கார? பீகாரிகளை தமிழ்நாட்டில் அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். பீகாரிகள் தமிழ்நாட்டில் வாழ முடியவில்லை என்று பொய்யா பிரச்சாரம் பண்ணான். நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? நம்ம இந்திக்காரர் எப்படி வச்சிருக்கிறோம்? நம்ம வீட்டுல அண்ணன் தம்பியா வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருக்கிறோம். என்னைக்காவது அடிச்சிருக்கோமா, துன்புறுத்தி இருக்கிறோமா, அவங்களை சித்திரவதை செஞ்சிருக்கோமா? எதுவும் இல்லையே. அவனுக்கு வாழ்க்கை தருகின்றோம், வேலை தருகின்றோம், சம்பளம் தருகின்றோம், அவனுக்கு வேண்டுமென்றால் விடுமுறை தருகின்றோம், சென்று வா என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றோம், திரும்பி வா என்று நாம் மறுபடியும் இணைத்துக் கொள்கிறோம், அன்பாய் அவர்களை வாழ வைக்கிறோம் பீகாரிகளை. ஆனா இந்த கேடுகட்ட பிஜேபி நரேந்திர மோடி பீகாருக்கு போய் தமிழனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரி எல்லாம் அடிக்கிறான், துன்புறுத்துறான். ஊர் ஊரா போய் தமிழனை பத்தி கெட்டதா பேசிட்டு, அசிங்கமா பேசிட்டு, கேவலமா பேசிட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க வர்றானே, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்று நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன். உங்களை பார்த்து கேட்க நம்ம தான் பொறுப்பு. தமிழ்நாட்டை இழிவுபடுத்தக்கூடிய பிஜேபி இதுக்கப்புறம் அனுமதிக்க முடியுமா? நரேந்திர மோடி அனுமதிக்க முடியுமா? விரட்டியாக வேண்டும் பிஜேபி கூட்டத்தை. இப்படி சொல்லலாம், 1000 சொல்லலாங்க, 1000 சொல்லலாம். வடநாட்டில் என்ன நடக்குது? முஸ்லீமா இருக்கிறவன அடிச்சு கொலை பண்றான். எதுக்கு? கறி வச்சிருக்காங்கிறதுக்காக, ஆட்டுக்கறி வச்சிருக்கா அடிச்சு கொலை பண்றான். இந்த அநியாயம் எல்லாம் பார்க்க முடியுமா நம்ம ஊர்ல? நாளைக்கு நடந்தா என்னத்துக்கு ஆகுறது? நம்ம ஊர் முஸ்லீமோ கிறிஸ்தவனோ நம்மளோட இருந்தவங்க எல்லாரும். தமிழனுக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்லை, தமிழன் என்கின்ற அடையாளம் தான் முதன்மையானது, அதை மறந்துடாதீங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்? நாம எல்லாம் இந்துக்கள் 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 பேசுறான். அப்படி சொல்லிட்டு யாரையெல்லாம் கூட்டு வர்றான்? குஜராத்தி 4 பேரை கூட்டு வர்றான். குஜராத்தி இந்து, உத்தரப்பிரதேசக்காரன இந்து, யூபி காரன இந்து. ஆனா பக்கத்து வீட்டுல 1000-2000 வருஷமா இருக்கக்கூடிய முஸ்லீம் அந்நியர்கள், முஸ்லீம் வேண்டாதவன், நம்ம கூட அண்ணன் தம்பியா இருக்கக்கூடியவங்க, நம்ம சாப்பிட அதே சாப்பாடை சாப்பிடக்கூடியவர்கள், ஒன்றாக நாம் பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற சகோதரர்களை எதிரிகளாக சொல்றான். ஆனா குஜராத்தி மார்வாடி சேட்டை இந்துன்னு அரவணைச்சுக்கோன்னு சொல்றான். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேன், நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லி முடிக்கிறேன். கோயம்புத்தூர்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவன் இதே தான் சொன்னான். இந்த கடை இந்து, இந்த கடை முஸ்லீம், முஸ்லீம் கடையெல்லாம் வாங்காதான் ஆரம்பிச்சானுங்க. கோயம்புத்தூர் பெரிய நகரம், அந்த பகுதி கேரளால இருந்து எல்லாருமே பொருள் வாங்குறது கோயம்புத்தூர் தான் வருவாங்க, பெங்களூர்ல இருந்து எல்லாம் வருவாங்க. அவ்வளவு முக்கியமான ஊர் அது, அவ்வளவு கலகலப்பா அங்க வியாபாரம் நடக்கும். அந்த ஊர்ல இவர் முஸ்லீம், இவர் கிறிஸ்துவர், இவர் இந்துன்னு பிரிக்க ஆரம்பிச்சான் பிஜேபி காரன். முதல்ல இந்து முன்னணிக்காரன் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். RSS காரன் தான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. RSS காரன் வந்தா என்ன சொல்றா? நாங்கள் எல்லாம் உங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு நாங்கள் பக்தியை சொல்லி தருகின்றோம், ஒழுக்கத்தை சொல்லி தருகிறோம்னு பேச ஆரம்பிச்சான். நம்ம ஆளுங்க ஏமாந்து போய் அனுப்பிவிட்டாங்க. கூட்டிட்டு போய் 4 நாள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு 5வது நாள்ல இருந்து எப்படி குண்டு வைக்கிறது, எப்படி ரேப் பண்றது, எப்படி ஊரை கெடுக்கிறது, கொள்ளையடிக்கிறது எப்படின்னு RSS காரன் சொல்லி கொடுத்தான். அந்த அடிப்படையில் அவன் என்ன பண்ணா? இதெல்லாம் முஸ்லீம் கடை, இதெல்லாம் இந்து கடை, இந்த கடையில வாங்கி இந்த கடையில வாங்காதன்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா பேச ஆரம்பிச்சானுங்க, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. கடைசியில் என்னாச்சுன்னா நம்ம ஆளுங்க பைத்தியக்கார மாதிரி இவன் சொல்றத நம்பி இந்து முஸ்லீம் சண்டைன்னு சொல்லி ஆரம்பிச்சு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு எல்லாமே முடிஞ்சு போனது. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கோயம்புத்தூர் என்ன நடந்ததுன்னு. அப்ப நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறேன், படிச்சு முடிச்சுட்டு திரும்பவும் அந்த ஏரியாக்குள்ள போய் பாக்குறேன். அங்க நம்ம பயல்களோட இந்து கடையும் இல்ல, முஸ்லீம் கடையும் இல்ல. அங்க இருக்கிற கடையெல்லாம் பார்த்தா மார்வாடி சேட்டு கடையா இருக்கு, சேட்டு மார்வாடி கடையா இருக்கு. அவனுக்கிட்ட கூலி வாங்கிக்கிட்டு இந்து முன்னணிக்கார RSS கார தமிழனை, பச்சை தமிழனை இந்து என்று முஸ்லீம் என்று பிரிச்சு அவர்களுக்குள்ள சண்டை போட வச்சு அவன் கடையை காலி பண்ண வச்சு அந்த கடையெல்லாம் சேட்டு மார்வாடி விலைக்கு வாங்கி அவன் வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறான் இன்னைக்கு. அதோட நிக்கல, கோயம்புத்தூர்ல மிக முக்கியமான தெரு எதுன்னா ரங்கேகவுடர் வீதி. அங்கதான் எல்லா பொருளும் வியாபாரத்துக்கு வரும். பாரம்பரியமான வியாபாரிகள் அந்த ஊர்ல தான் இருந்தாங்க, அந்த தெருவில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ரங்கேகவுடர் வீதிக்கு ஒரு செயினோட பேர், ஒரு மார்வாடி பேரை வையின்னு அவன் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறது வேட்பாளர் வச்சிருக்கிறான். எங்க? கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல ஒரு மார்வாடி வேட்பாளருக்கு கவுன்சிலர் பதவிக்கு இடம் கொடுத்தது யாரு? அதிமுக எடப்பாடியார் அவர்கள் எடுத்து கொடுத்தார். ஊரா விட்ட நெய்ய பொண்டாட்டி கையன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? யார் வீட்டுல யார் இங்க நாட்டாம பண்றது?
அன்பானவர்களை சொல்றேன், பிஜேபி காரன் வருவான், ஆர்எஸ்எஸ் காரன் வருவான். பிஜேபி காரன் யாரும் மூஞ்சி முகர கட்டையை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆர்எஸ்எஸ் காரன் தெரியாது, ரொம்ப நல்லவன் மாதிரியே பேசுவான். அவன் தான் ஊருக்குள்ள எல்லா கலவரத்தையும் பண்ணக்கூடியவன். அவன் மட்டும் உங்க பிள்ளைங்களை மட்டும் போறதுக்கு மட்டும் அனுமதிச்சிடாதீங்க. பக்தி சொல்லித்தரேன், ஆன்மீகம் சொல்லித்தரேன், நல்ல பழக்கங்கள் சொல்லித்தரேன், அப்பா அம்மாவை எப்படி போற்றுவது என்று சொல்லித்தரேன், அப்பா அம்மா காலை கழுவி விடுற வேலையை சொல்லித்தரேன்னு சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு போவான். அவன் புள்ள பிடிக்கிறவன். இங்க இருந்து கூட்டிட்டு போய் 4 மாசத்துல குஜராத்துக்கு கூட்டு போய் குண்டு வைக்கிறது கத்து கொடுத்து உங்க பிள்ளைய தீவிரவாதியா பயங்கரவாதியா மாத்திடுவான். மறந்துடாதீங்க. இது கோயம்புத்தூர்ல நடந்தது, என் நண்பனுக்கு நடந்தது, என் கூட படிச்சவனுக்கு நடந்தது. அவன் 7 வருஷம் ஜெயிலுக்கு போனான். இவன் சொன்னதை கேட்டு கொலை பண்றேன்னு போய் பாரத் மாதாக்கு ஜெயிலுக்கு போனா. சொன்ன பைத்தியக்காரா, இது தமிழ்நாடுறா, இங்க தமிழ் தாய் தான் இருப்பாரோட பாரத் மாதாலாம் இங்க இருக்க மாட்டாரா, கேரத்தனமா பண்ணாதரான்னு சொன்னேன். போனா சண்டையில சிக்கனா, 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டான். பிஜேபி காரன் ஆர்எஸ் காரன் கையில் வீட்டு போயிட்டான். அவன் வழக்கு நடத்தல, உண்மை நடத்தல, அவன் ஜெயில தான் கிடந்தான். அதனால இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியிடம் இருந்து காப்பாத்துங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருந்து காப்பாத்துங்க. அப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபியிடம் இருந்து ஊரை காப்பாற்ற வேண்டும் என்றால் கம்யூனிஸ்டுகள் இங்கே வெற்றி பெற வேண்டும், கம்யூனிஸ்டுகள் கொடி உயர வேண்டும். அதான் முக்கியம். அந்த வகையில இங்க லதா அவர்கள் வெற்றி வேட்பாளராக, நான் கிட்டத்தட்ட எல்லா விவரத்தையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நேரடியா வாழ்க்கையில் நான் பார்த்த அனுபவங்கள், இதையெல்லாம் நேரடியா பார்த்திருக்கிறேன். ஊருக்குள்ளார எதை வேண்டுமானால் நல்லவங்க கூட அனுமதிங்க, ஆனா ஆர்எஸ்எஸ் காரனை பிஜேபி அனுமதிச்சிடாது. ஊருக்குள்ள நல்லவங்க கூட வரட்டும், மலைப்பாம்பு கூட வரட்டும், அனகொண்டா கூட வரட்டும், ஆனா இவன் வரக்கூடாது. நாட்டை நாசம் பண்ணிடுவான். வடநாடு பத்தி எரியுது தமிழ்நாடுல. ஆகவே நீங்க கவனமாக இருங்கள். இந்த தாமரை சின்னத்தை தூக்கிட்டு வர்றவன், தாமரை சின்னத்தோடு முளைத்த ரெட்டலையை தூக்கிட்டு வர்றவனெல்லாம் தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு இங்க அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் என்கின்ற அந்த சின்னத்தை மறந்து விடாதீர்கள். அதுதான் இந்த பகுதி மக்களை விடுதலை செய்தது. இந்த பகுதி மக்களை விடுதலை செய்தது அதுதான். இல்லைன்னா நம்ம இன்னும் கூலியாளா உட்கார்ந்துருப்போம், இன்னும் கூலியாளா இருந்திருப்போம். இந்த மக்களை விடுதலை செய்த அந்த போராளிகளினுடைய வம்சாவளியாக வந்திருக்கக்கூடிய தோழர் லதா அவர்களை நீங்கள் வெற்றி வேட்பாளராக சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பி அந்த வெற்றி விழாவில், நன்றி தெரிவிக்கின்ற விழாவில் நீங்கள் என்னை அழைப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அழைக்கவில்லை என்றாலும் நான் நிச்சயம் வருவேன். அந்த நன்றி அறிவிப்பு விழாவில் உங்களோடு சேர்ந்து நின்று அந்த விழாவை கொண்டாடுவோம் என்று சொல்லி தோழர் லதா அவர்களுக்கு நீங்கள் பெருமளவில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.